தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். முதலீடுகள் வருதா இல்லையா, ஆட்சி அமைப்பதற்கு அவங்க கிட்ட உதவி கேட்டிங்களா இல்லையா அப்படின்ட்டு பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு பக்கம் முதலீடு, ஒரு பக்கம் இன்னும் அதே ஆட்சி அமைத்த கதை எப்படி அப்படின்னு. மறுபக்கத்துல உங்களை மாதிரி புடலங்கா கொள்கையில எங்களுக்கு கிடையாது அப்படின்னு முன்னாள் கூட்டணி தலைமையான திமுக மீது கம்யூனிஸ்ட் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறது. இது போல பல திருப்பங்கள் அரசியல் சதுரங்கத்தில் நடந்து வருகிறது. பின்னணி என்ன? இதோ நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயமா பார்க்குது, இந்த விஷயத்தை இப்படி ஒரு தலைப்புலாம் நம்ம பார்ப்போமான்னு ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ஞாபகம் வரும். 20 கோடி விழுந்திருக்குமே உள்ள அப்படின்னு. கொள்கை புடலங்காய் அப்படின்ட்டு விமர்சித்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நேரடியாக திமுகவை பார்த்து. திரு பே. சண்முகம் அவர்களுடைய அந்த அக்ரஸிவ் அப்ரோச் தொடருதுன்னு பார்க்குறோம். திமுக மீது சரமாரியான விமர்சனம், முரசொலியில் இப்போ ரியாக்ஷன்ஸ் வர அளவுக்கு வந்து நிற்கிறது. பாஜக, திமுக, அதிமுக இணைந்து ஒரு கொள்கை புடலங்காய் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறது. சிபிஎம்க்கு எப்போதும் இப்படி ஒரு இதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கு, திமுக உள்ளொன்னு பேசுது, வெளியில் ஒன்று பேசுது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. என்ன நடக்கிறது கம்யூனிஸ்ட் திமுக? கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சியுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் எதிர்பார்த்தாங்க. குறிப்பாக திமுக வந்த பிறகு ஏடிஎம்கேவை பெருசாக என்கரேஜ் பண்ணி ஏடிஎம்கேக்கு வந்து இரட்டை சின்னத்தை வாங்கி கொடுத்தலே பெரிய ரோல் ப்ளே பண்ணது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்களுடைய அந்த நேரத்தில் இருந்த தலைவர் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி பார்ட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்படியாவது டிஎம்கேக்கு எதிராக ஒருத்தர் வந்துடணும்னு. ஏன்னா காங்கிரஸ் பலவீனப்பட்டு கொண்டே இருந்தது, திமுக பலமாகி கொண்டே இருந்தது. அப்படிங்கும்போது அதற்கு பிறகு உங்களுக்கு நினைவு இருக்கும், 96ல் மதிமுக வந்து வெளியேறி வந்தபோது மதிமுக தமிழ்நாடு முழுக்க வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மட்டும்தான் போட்டிடுச்சு. அப்போ வந்து திமுகவும் இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் மதிமுகவோட இணைஞ்சு 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டிட்டு பார்க்கணும். அப்போ சிம்பிளாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, திமுகவை 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பிடிக்காது. ஜெயலலிதா அவருடைய செயல்பாடு என்னவா இருந்துச்சுன்னா, எந்த குட்டி கட்சியும் இருக்கக்கூடாது, ஒன்று அவங்க இல்லாட்டி நம்ம அந்த லேடியா மோடியா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா. இன்னைக்கு வந்து திரு விஜய் பிடிச்சிருக்கக்கூடிய டிஎம்கே டிவிகே அந்த ஐடியாவில் ஜெயலலிதா இருந்தாங்க. அதனால் எந்த குட்டி கட்சியும் என்கரேஜ் பண்ணல. சரியான சந்தர்ப்பத்தை எல்லாரும் கழட்டி விட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்பயுமே டிஎம்கே பிடிக்காதுங்கிறது பேஸ். 2009 கூட தேர்ட் ஃப்ரண்ட் அமைச்சாங்க. அதை தான் சொல்ல வரேன். 2 பக்கமும் பிடிக்க, முதல்ல டிஎம்கே பிடிக்காதுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏடிஎம்கேவே துரத்தி விட்டாங்க அப்படிங்கிறனால வேற வழி இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து டிஎம்கே பிடிக்காதுங்கிறத திராவிட இயக்கங்கள் பிடிக்காது அப்படின்னு அவங்க மாற்றிக்கிட்டாங்க. ஸோ ஆனால் ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கு எப்பயுமே துணை நின்றுருக்காங்கிறது மறந்துட முடியாது. நான் ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் உதாரணம் சொன்னேன், அண்டு மதிமுக வைகோ அவர்கள் உதாரணம் சொன்னேன். இன்னைக்கு தாவேக்காவுக்கும் பார்த்துட்டு ஒரு 3 முக்கியமான காலகட்டங்களில் இவர்களுடைய துணை வந்து அங்கே தேவையாக இருந்திருக்கு, கூட இருந்திருக்கான்னு பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு வந்து திமுக வந்து உள்ள வேறு வெளியே வேறு அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்போ இருந்து தெரிஞ்சது அப்படிங்கிறது தெரியும். லாஸ்ட் 41 டேஸில் தெரிஞ்சதா, முன்னாடி தெரிஞ்சதா? நீங்கள் வெளியே வந்து நீங்களும் திரு வீரபாண்டியன் அவர்களும் பேட்டி கொடுத்த போது நாங்கள் திமுகவோட சம்மதத்தோடு வெளிவரும்னு சொன்னீங்க. திமுகவுடன் கூட்டணியில் தொடர்கிறோம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. கொள்கை நட்பு அங்க இருக்கு, இங்க அரசுக்கான ஆதரவு மட்டும் சொன்னீங்க. மற்ற பிரச்சனைகள்ல மத்திய அரசுக்கு எதிராக மற்ற விஷயங்கள்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு தாவேக்காக ஆதரவுன்னு சொன்ன அன்னைக்கு வரைக்கும். அப்ப அவ்வளவு நாளா அவங்களுக்கு உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு காலைல திடீர்னு உள்ள ஒண்ணு வெளியே தெரிஞ்சு அந்த திமுக உள்ளே வேறு வெளியே வேறுங்கிறது என்னையில இருந்து தெரிஞ்சதுன்னு நம்ம பார்க்கணும். ரொம்ப சிம்பிளா, திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தவரை திமுக கூட சேரல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏடிஎம்கே டீம் கூட மாறி மாறி சேர்ந்தா பாமக வந்து ஜெயலலிதா ரொம்ப கடுமையாக நடந்துக்கிடுவாங்க, ஆனால் கலைஞர் வந்து கோணத்தையும் உரி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்லாம் இருக்கும்போது ஓகே, அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்தாங்கன்னு பார்க்குறோம். அதற்கு பிறகு பாமக எப்பவுமே திமுகவோட சேரலங்கிற பார்க்குறோம். அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கொள்கை உங்களுக்கு இருந்துச்சு, திமுக சரியில்லைன்னா உள்ளே சேர்ந்துருக்க கூடாது. திமுகவோட சேர்ந்துக்கிட்டு முந்தானே தெரிய கூட இருந்துட்டு இன்னும் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக வேறு உள்ள வேறு வெளியே வரும்னா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்கிற கேள்வி வருது. திமுக, அதிமுக, பாஜக அப்படிங்கிற கொள்கை புடலங்காய் கிடையாதா, எங்களுக்கு கொள்கைங்கிற புடலங்காயே கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. 3 பேரை போட்டுட்டு வந்து போட்டிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இன்னொரு முக்கியமான மெசேஜில் பார்க்கக்கூடிய அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு காவி கலர் போட்டிருக்காங்க, ஏடிஎம்கேக்கு பச்சை கலர் போட்டிருக்காங்க, டிஎம்கே கருப்பு கலர் போட்டு விட்டுருக்காங்க. ஒரு சிவப்பு கலர் போட்டு விட்டுருக்கலாம், சிவப்பு கலர் நம்ம கலர் ஆச்சுன்னு விட்டாங்களா. ஸோ திமுகங்கிற கருப்பு அப்படிங்கிற சிம்பிளை கொடுத்தாங்க. அவர் புடலங்காயை போட்டுட்டு இந்த 3 பேர் சிம்பிளையும் போட்டுட்டு இந்த புடலங்காய் எங்களுக்கு கிடையாதுன்னு இருக்காங்க. இந்த 3 பேர் கூட எங்களுக்கு சேர்க்க கிடையாதுன்னு ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் மாதிரி பாமக கூடயும் பாஜக கூடயும் நாங்கள் சேர மாட்டோம், ஜாதியவாத அமைப்பு மதவாத அமைப்பு அவங்களுடைய விமர்சனம் அப்படி சொல்லி பண்ணாங்க.
அதை மாதிரி நாங்க வந்து அதிமுக திமுக பாஜக கூட சேர மாட்டோம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. கொள்கை புடலங்காய் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதிமுக திமுக பாஜகவோட கொள்கையோட எங்களுக்கு உடன்பாடு கிடையாதா, இல்லாட்டி கொள்கை புடலங்காய்ங்கிற ஒண்ணே எங்களுக்கு கிடையாதாங்க பெரிய ஆச்சரியம். என்னன்னா கொள்கைன்னு ஒன்று வச்சிருக்கக்கூடிய 4 கட்சியில் ஒரு கட்சி அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம சொல்லிட்டே வரோம். இப்போ அவங்க அந்த கொள்கை புடலங்காய் கிடையாதுங்கிற என்ன சென்ஸ் சொன்னா நம்மளுக்கு தான் தெரியும். உறவோடு நேத்து வரைக்கும் இருந்தவங்க நாளைக்கு என்ன மாறி வரணுங்கும் போது இவர்கள் எல்லோருமே சேர்ந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட பாடம் கத்துக்கணும். அவர் முரண்பட்டு நின்னாலும் அதை வந்து ஒரு சப்ளா சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தில் நிற்கிறாரு. இன்னைக்குமே கூட ஒரு உறவை பேணிக்கிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு கூட அவரால் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் வச்சிருக்காரு. ஸோ அதிமுக விமர்சனம் பண்ணுவார். ஆனால் பிலோ த பெல்ட் கிக் பண்ணி போறதுல ஆஃப் லேட்டா நிறைய கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டே வராருங்கிற பார்க்குறோம். ஸோ சண்முகம் போன்ற மூத்த தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க நேற்று வரைக்கும் அவங்களோட கூட இருந்தவங்க, இவர்களுடைய ராஜ்யசபா எம்பிக்கள்லாம் வந்து திமுக தயவோட வென்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒன்று முன்ன தோழமையாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து கொள்கையாவது புடலங்கையாது திமுகவாது இன்னொன்னாவது நீங்கள்லாம் வந்து உள்ள வேற வெளியொன்னுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான கமெண்ட். பொலிட்டிக்கலாக மாறி மாறி சேர்ந்தெடுக்கக்கூடிய பெரிய கட்சியோட அங்கீகாரத்தின் மூலமாக மட்டுமே தன்னுடைய அங்கீகாரத்தை தக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி சொல்லக்கூடாது. தாவேக்கா வந்து நீங்களாம் ஒரு புடலங்கான்னு திமுக பற்றி சொன்னா புரிஞ்சுக்கலாம், ஜெயிச்சுட்டாங்கப்பா பேசுவாங்கப்பா ஒன்றும் இல்லைன்னு. அவர்கள் சொந்தமாக ஜெயிச்சிருக்காங்கிறதையும் சேர்ந்து பார்க்கணும். நம்ம நீங்க கூட்டணி இல்லாமல் ஒரு நாள் வென்றது கிடையாது. இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் உங்களால் கவுன்சிலர் கூட ஆக முடியாது. நீங்க நாளைக்கு தாவேக்காவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, தனியா நில்லுங்க, போட்டியில வெல்லுங்க, எவ்வளவு வெல்றீங்கன்னு பார்த்துருவோம். இவ்வளவுதானே. அப்போ வந்து புடலங்காய் இருக்கா இல்லையாங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இதுல திரு ராகுல் காந்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்ரோச் வச்சிருந்தாரு. திமுகவுடன் உறவு அப்படின்றது தமிழ்நாட்டில் இல்ல, டிவிகேவுடன் கூட்டணி. ஆனா திமுகவுடன் உறவு பாஜகவுக்கு எதிரான அந்த நகர்வுகள் டெல்லியில தொடரும் அப்படின்னு நம்ம வந்து ஜனநாயகத்திற்கெல்லாம் ஒன்றும் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாரு பார்க்கணும். ஸோ அதன் மூலம் டெல்லியில் அப்ரோச் கேரளா மாடலை நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தமிழ்நாட்டில் சண்டைனாலும் டெல்லியில் ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி ட்ரை பண்றாருன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணோம். இந்த இடத்துல பாக்குறோம் கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல டெல்லியில அவங்க ஒரு கோஆபரேஷன், அங்க ஒரு இது பேபி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லை, இங்கேதான் ஒரு ஈக்குவேஷன் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல மொத்தமா விரிசல் வந்து பெருசாக்கிட்டே போகுதோ. விரிசல் பெருசாகிட்டே போகுது. நாட்டுக்கு நல்லது, திமுகவுக்கு நல்லது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நல்லது. நம்ம பலமுறை சொன்னது போல ஒவ்வொரு கட்சியும் சொந்த பலத்தோடு நிற்கணும். அப்பதான் உண்மையான பலம் என்னங்கிறது தெரியும். எல்லாரும் கூட்டணி வச்சு போட்டிட்டு அதுல 2 சீட்டு வென்று எங்கோல்ட தேவையில தான் நீங்க நிக்கிறீங்க, உங்களோட தேவையில தான் நாங்க, இந்த காமெடியே வேண்டாம். கூட்டணி இருந்தா வாங்க, நீங்க எல்லாமே போஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸே வச்சுக்கலாம். என்ன கேட்டுச்சு, எல்லாரும் தனித்துவாங்க, போட்டிடுவோம். யார் அதிகமாக இருக்காரோ அவரோட தலைமையில் மற்றெல்லாம் சேர்ந்து போட்டுடும். இப்படி வந்துடலாம்ல. நீங்கள் கூட்டணி வச்சு போட்டுட்டு நாளைக்கு மூந்துட்டு உள்ளே வேற வெளியே வேற புடலங்காய் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான். நீங்கள் வந்து நீங்கள் திமுக கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்து நிற்கிறோம், எவ்வளோ வென்றிருக்கிறோம், வென்ற பிறகு வாங்க மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு ரெக்கமெண்ட் நீங்கள் வாங்க, கூட்டணி மாற்றி விட வச்சுங்க, திமுக கூட்டணி இல்லாமல் தனியார் போட்டிடுங்க. நீங்கள் அப்புறம் யாருடன் கூட்டணி வச்சுக்கலாம்ல. இன்னைக்கு உங்கள் மேலே விமர்சனமே எதுக்கு வருது? திமுகவோட கூட்டணி வச்சுட்டு அந்த ஓட்டு போட்ட ஈரங்காயிரக்குள்ள நீங்கள் மாறிட்டீங்களேங்கிற ஒரு கணக்கு தானே. அப்போ வந்து விரிசல் அதிகமாகிட்டு போகிற நல்ல விரிசல் வந்து உடஞ்சி எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் போல தனித்தனியா போட்டிடும். அப்ப வாங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய பலம் என்ன தெரிஞ்சு யார் யாரோட சீட் ஜெயிக்கிறாங்க. அப்போ குட்டி கட்சியெல்லாம் யார் யார் புடலங்கா, யார் யார் பெரியக்கா, யார் கொள்கை சிங்கங்கள் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் தெரிஞ்சிடும். ஒரு பார்ட் ராகுல் காந்தி செய்யறது கூட எந்த விதமான ராஜதந்திரமும் நம்ம பார்க்க முடியாது. அது வந்து இன்னொரு துரோகத்தினுடைய ஒரு அடையாளம் தான், இன்னொரு பச்சோந்தித்தனத்துடையவர்கள் தான், இன்னொரு கட்சி மாறக்கூடியவர்கள் தான், வேற எல்லாரும் செய்யறது போலவே. நீங்க ரிசல்ட் வந்த மறுநாள் கூட போய் நிக்கிறீங்க. முத நாள் வரைக்கும் கூட இருந்தீங்க திமுகவோட, மறுநாள் போய் நீங்க தாவேக்காவோட சொல்றீங்க. அவ திமுகவோட நீங்க எப்படி வேலை பார்த்துருக்கீங்க எப்படி சொல்ல முடியும்? அது என்ன தாய் பகா குட்டி உறவு? ஒன்று நீங்க 2 பகன்னு சொல்லணும், 2 உறவுன்னு சொல்லணும். நீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து திமுக தயவு தேவையில்லை, தாவேக்கா தயவு இருக்கு, அப்போ போதும். ஆனா ஆல் இந்தியா லெவல்ல நீங்க பாஜக வெல்லணும்னா உங்களுக்கு திமுக தயவு தேவை, அப்ப நீங்க வச்சுக்கிடுவீங்க. அப்ப என்ன, உங்களுடைய சுயலாபத்துக்கு நீங்க திமுக மிஸ்யூஸ் பண்ண பாக்குறீங்க. எங்க திமுகவுக்கு நீங்க தேவைப்பட்டீங்களோ அப்ப வரல, எப்போ உங்களுக்கு திமுக தேவைப்படுது அப்போ வரணும். அப்போ திமுக பார்த்தா எப்படி உங்களுக்கு வந்து புன்னகை மன்னர் மாதிரி தெரியுதா? என்ன கணக்கு உங்களுக்கு? அதுக்கு நிச்சயமா ஏற்கவே முடியாத விஷயம். அப்போ நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வாங்க உறவுன்னா என்ன? கெட்டதுலேயே நிற்போம், நல்லதுலேயே நிற்போம். அது ஏன் நல்லதுக்கு நீ ஓடி வந்துரு, உன்னுடைய கெட்டதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு என்ன கணக்கு? அப்ப இந்த திமுக காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய ராஜதந்திரம் போல செயல்படுது. கம்யூனிஸ்ட் கட்சியில அப்படித்தான் நடந்துச்சு மேற்கு வங்கத்துல, இதுல கேரளால. நீங்க உறவே அதுல அறுத்துட்டு போயிருங்க. நீங்க சொந்தமா உங்க கட்சியை வளருங்க. ஒரு 100 தொகுதி இந்தியா முழுக்க பெற முடியாத இடத்துல நீ உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன உங்களுக்கு பகையாட வேண்டியிருக்கு? நீங்க வந்து அகிலேஷ் யாதவ் வந்து கழட்டி விட்டாரு, உங்களுக்கு யூபியில உங்க நிலைமை என்ன? அப்ப எல்லா ஊர்லயுமே மாநில கட்சியோட தயவோட வாழ்ந்துகிட்டு அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து நீங்க கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கொள்கையே கிடையாது, பாஜக வெல்லணும், எங்களால முடியாது, தயவு செய்து காப்பாத்து, அப்படி பேசிட்டு போங்க. என்ன பாசிசம், என்ன கொள்கை விரோதம் என்ன வச்சிருக்கீங்க? அப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியல் சந்தர்ப்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பேசுறது எந்த நியாயம் இல்ல. காங்கிரஸ் கட்சியில திரு ராகுல் காந்தியோட நிலைப்பாடு ஒரு ராஜதந்திரமா பார்க்க மாட்டாங்க.
திமுக என்ன செய்யும்லாம் நமக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இந்த பக்கம் ஆட்சியை இழந்துட்டு கேரளால இழந்த சூடு ஆடுறதுக்குள்ள நேரம் அப்படியே கூட்டணி பத்தி பேசியிருந்தாங்க. இந்தி பிளாக் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியாலஜி இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால தான் அவர்கள் அகில இந்திய அளவுல அந்த வாய்ப்புகளை இழந்து கொண்டே இருக்கிறார்கள் பார்க்கிறோம். சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, நாங்க வந்து பிஜேபியோட கூட்டணி தொடருவோம், இன்னைக்கு நாளைக்கு கழிச்சு தொடருவோன்றார். நிதிஷ்குமார் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கூட்டணினா ஆமான்னு உடுமைப்படியா இருக்கிறாங்க, நல்லதோ பொல்லதோ. இவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, எனக்கு வேண்டாம் கூட்டணி, உனக்கு வேண்டாம் கூட்டணி கிடையாது, இப்படி வச்சிருந்தாங்க. இது என்ன கொள்கை? இது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிட்டு இருக்காங்கன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் பார்க்கணும். ஏன் இவர்கள் தங்களுடைய வெற்றி வாய்ப்பு இழந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் தான் உதாரணம். ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டுமா? ஏர்போர்ட்டில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா? ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். இது ஒரு உதாரணமா அப்படின்னு ஒரு வந்து நிற்கும் போது இந்த பக்கத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கு சொல்லவே வேணாம், விஸ்பர்ஸ் இந்த காரிடர் அப்படின்னு வந்து கொண்டே இருக்கின்றதை பார்க்கிறோம். இப்போ சமீபத்துல திரு நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுத்திருந்தார். அப்போ திரு சிடிஆர் நிர்மல்குமாரின் பாஜக மீதான விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார். அந்த பதிலடியில நீங்க எத்தனை போன்லாம் அடிச்சீங்கன்னு சொல்லட்டுமா, எத்தனை ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஹெல்ப் கேட்டீங்கன்னு சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். அது உள்ளர்த்தம் நிறைய இருக்கோ. ஏன்னா கவர்னர் வந்து நிப்பாட்டினாருன்னு இவங்கெல்லாம் சேர்ந்து கவர்னர், பிஜேபி, மத்திய அரசுன்னு ஒரு கனெக்ட் பண்ணி மத்திய அரசு பிஜேபி வந்து காங்கிரஸ் பார்ட் ஆஃப் ஒரு கவர்மெண்ட் வந்து வரக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் தடுத்தாங்க அப்படின்ற தியரியை ஃபில் பண்றாங்க. அதுக்கு ஒரு ஒரு முகாந்திரம் இருக்கான்னா இருக்குன்னு கூட வந்து நிக்கலாம். உண்மை இருக்கான்னு தெரியுது. ஆனா இந்த பக்கத்துல பிஜேபியோட ஹெல்ப் கேட்டாங்க டிவிக்கு, பிஜேபி ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி சொல்வது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம வந்து விஜய் ஆட்சி அமைத்ததுக்கு பாஜகவுடைய ரோல் இருக்குதான்னு இருக்குது, நோ டவுட். என்னது பாஜகவால் என்ன ரோல் பிளே பண்ணியிருக்க முடியும்னா கெடுத்து விட்டுருக்க முடியும். கட்டாயமாக மாற்றி மாற்றி ஒன்று போட்டு பஞ்சாயத்து விட்டு அலற விட்டு நீங்கள் மாட்டு டெல்லிக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு பண்ணி கெடுத்து விட்டு கொஞ்சம் டிலே பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஆட்சி அமைக்கிறவர்கள் உதவினார்களா என்றால் உபத்திரவம் செய்யாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் உதவியாக வச்சுக்கலாம். அவங்க வந்து தே ஹேவ் நாட் டிஸ்டர்ப்டு, அது வந்து தெரியும். முதல்லையுமே பார்த்து நான் அறிந்த வகையில் முதல்லையும் அது வந்து பாஜக ரோல் தான். ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க ரோல் இருந்தாங்களான்னா ஆமாம் ரோல் இருந்துச்சு. எப்படின்னா தே ஹேவ் நாட் டிஸ்டர்ப்டு விஜய், அந்த வகையில் ரோல் இருந்துச்சு. அவங்க நினைச்சா டிஸ்டர்ப் பண்ணிருக்கணும், லிட்டில் பிட் ஆஃப் டிலே பண்ணிருக்க முடியும். நான் ஏற்கனவே நேற்று நம்ம பேசும்போது சொன்னேன், திமுக நினைச்சிருந்தா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பச்சை சிக்னல் கொடுத்தாங்க அவங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து அண்ணன் சண்முகம் பேசுறாரு புடலங்காய் சமாச்சாரங்கள்லாம். அண்ணன் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய சம்பவத்தோடு தான் வந்தோன்னு எல்லாருமே அட்மிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் திமுக சொல்லிட்டோம், அவங்க சம்மதிச்சிட்டாங்க, அவங்க சொல்லி தான் வெளியே வந்தாங்க. அவங்க அன்னைக்கு ஒருவேளை திமுக வந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து நீங்கள் போறேன்னா அப்படியே போயிருங்க, ஒருத்தர் இந்த பக்கம் வரக்கூடாது பார்த்துங்க, ஜென்மத்துக்கு உங்களுக்கு கூட்டணி கிடையாது, ஒருவேளை சும்மானத்துக்கு ஒரு த்ரெட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா 2 நாளாக உட்காந்து யோசிச்சிருப்பாங்க. என்னப்பா நமக்கு இப்படி கதை அடைச்சிட்டாங்கன்னு சரி வருமா, இந்த புள்ள எத்தனை நாளைக்கு கட்சி நடத்தும் தெரியாது, ஆட்சி நடத்தினா நமக்கு பிரச்சனை வருதா, நம்ம வேற ஏதாவது வாய்ப்பு வருமா, ஆனதாகி போச்சு, ஜனாதிபதி தேர்தல் ஆட்சி வரட்டும், திருப்பி எலெக்ஷன் வரட்டும், நம்ம திரும்பி ரீஅலைன் பண்ணி பண்ணுவோமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்காக 2 நாள் டிலே இருக்கும். அன்னைக்கு திமுக வந்து பரவாயில்லங்க நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் கட்சி உங்கள் முடிவு, நானும் தடுக்கலன்னு சொன்னதுனால உடனடியாக 9ஆம் தேதி ஆதரவு 10ஆம் தேதி ஆட்சி வந்துச்சு. அதே ரோல் தான் பிஜேபி வந்து தடுச்சிருந்தாங்கன்னா தாமதப்படுத்தியிருக்க முடியும், ஆட்சி அமைக்கிற தடுத்திருக்க முடியாது, தாமதப்படுத்திருக்க முடியும். அது வேண்டாம் நினைச்சது ஒரு முக்கியமான அந்த வகையில் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிடுவது போல ஃபோன் கால் மேல ஃபோன் கால் வந்துச்சுன்னா அவர் தான் குறிப்பிடணும் யாரு சொன்னாங்க அப்படின்னு. அவர் வந்து இது அம்பலப்படுத்தணும், அது வந்து நல்லது ஆள் வந்து அப்போ தாவேக்கா வந்து ரெட்ட வேஷம் கொடுத்தா எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்தீங்களான்னு கேட்கல, அதில் தப்பே கிடையாது. நமக்கு வந்து ஒரு ஏற்கனவே சொன்னதான் அரசாங்கத்துக்குமான உறவு வேறு, அது இருக்க வேண்டிய ரொம்ப அற்புதமான வார்த்தையை பயன்படுத்திய சொன்னார் ஸ்கிரிப்ட்ல. நிர்வாக நடைமுறை அப்படின்னார், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான நிர்வாக நடைமுறையினர். அது வந்து எங்களுடைய உறவுங்கிற வார்த்தை கூட பேசல, இணக்கமா நாங்க இருப்போம், எங்களுடைய உரிமையை விட்டு விடுவோம், பெர்ஃபெக்ட்லி சார். ஆனால் தாவேக்கா என்கிற கட்சி பாஜக என்கிற கட்சியிடம் ஆட்சி அமைப்பதற்காக சரணடைந்ததான திரு நயினார் சொன்ன குற்றச்சாட்டை அவர் கொண்டு வரணும். அப்படிலாம் நாங்க யார்கிட்டையும் போல, அவர் வந்து காமெடி பேச்சாளர் அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிவிட்டாரு திரு நயினார் நாகேந்திரன். அப்ப இந்த இடத்துல நீங்க காமெடி பேச்சாளரா இல்லையாங்கிறது அப்புறம் அது வந்து அது இல்ல விமர்சனம். பிரச்சனை வந்து நீங்க உண்மை சொன்னீங்களா இல்லையாங்கிறது. அப்ப உண்மையை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் யார் பேசினாரு அப்படிங்கிறத சொல்லணும், எப்ப பேசினாங்கன்னு சொல்லணும், எவ்வளவு தூரம் பேசினாங்கன்னு சொல்லணும். அதை சொல்லிட்டாங்கன்னா தாவேக்கா ஃபேஸ் எங்க வச்சுக்கணும் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அது வந்து ரிபூட்டல் ஆகப்படணும் பார்க்கணும். ரிபூட்டல் எப்படி வந்துருச்சு, ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு அது வந்து பாஜகவிடம் திரு செங்கோட்டையன் எவ்வளவு இணக்கமா இருந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். அரசாங்கத்தை விட்டுருங்க, அது எவ்வளவு தூரம் திருமதி நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க, திரு அமித்ஷா பார்த்தாங்க, எவ்வளவு தூரம் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தாங்கன்னு பார்த்தோம். பாஜகவிடம் தனிப்பட்ட முறையில் ரொம்ப இணக்கமாக இருந்த திரு செங்கோட்டையன் வந்து காமெடி பேச்சாளர் அப்படின்னு சொல்லி திரு நயினார் நாகேந்திரன் சொல்றாருன்னா இல்ல நான் சீரியஸா தான் சொன்னேன் நிரூபிக்க வேண்டிய கடமை அவர்கிட்ட இருக்குது. இந்த பக்கம் மூணாவது ஒரு பாயிண்ட் இதுல என்னன்னா, நிறைய பேர் மிடில் மேன் பேசுவாங்க.
அதை நீங்க அவங்களே பேசுனாங்கன்னு எடுத்துக்கூடாது, அந்த கட்சியை பேசுனாங்க எடுத்துக்கூடாது. திரு நிர்மல்குமார் அமைச்சர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏங்க நீ இத்தனை பேரவே பார்த்தீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் பார்க்கல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நேற்று தான். அப்போ ரொம்ப அழகா பதில் சொல்றாரு, திரு எடப்பாடி பழனிசாமியோட ஃபோன் நம்பர் யாராவது சொல்லுங்க அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில போன் வச்சுக்கிறதே இல்லை. அவருக்கு சுத்தி ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. உதவியாளர் ஒருத்தர், அசிஸ்டன்ட் ஒருத்தர், பிஏ ஒருத்தர், செக்ரட்டரி ஒருத்தர், யாரோ 4 பேர் இருக்கிறாங்க. கூட நலம் விரும்பிகள் இருக்கிறாங்க. நாங்க அவர்களை ரீச் பண்ணுவோம். அவங்க எங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்ப அண்ணன் வந்து பேசுவார். இப்படிதான் எங்களுக்கு நடந்திருக்கு. நாங்க அப்படிதான் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. நாங்க வந்து அவருடைய சோகால்டு சுத்தி இருக்கக்கூடியவங்கள்ட்ட நாங்க வந்து எங்களை ரீச் பண்ணோம். நாங்க வந்து அவர்கிட்ட பேசணும்னு சொன்னோம். நாங்க அண்ணன் வந்து சிஎம் வந்து பார்க்க விரும்புறாருன்னு சொன்னோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லங்க நல்ல மூட்ல இல்ல, சரி வராது, இது வந்து ஒத்து வராது, நீங்க பார்க்க வேண்டாம், இப்ப தலைவர் சரியில்லைன்னு. இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி மறுக்கல. திரு சி.டி. நிர்மல்குமார் சொல்கிறார், நாங்கள் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நண்பர்கள் சுற்றி இருப்பவர்கள்ட்ட நாங்கள் ரீச் பண்ணோம். அவர்கள் இது சரி வராது என்று சொன்னார்கள். நாங்கள் பார்க்க முடியல. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்னர். அப்ப இந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்தார் நீங்க புரிஞ்சுக்க கூடாது. அது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். திரு எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு என்ன சொல்லலாம், ஏன்ட்ட யாரும் பேசலங்க, ஏன்ட்ட பேசியிருந்தா நான் வர சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து திரு நயினார் நாகேந்திரன் பேசினது யாரு அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். அது திரு விஜய் கட்சியில இருந்து நம்ம இப்ப பார்க்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ராஜ்மோகன் வரைக்கும் வச்சுக்கோங்க. திரு விஜய்ல இருந்து, ஜெகதீஷ்ல இருந்து, விஷ்ணு ரெட்டில இருந்து, ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், அருண்ராஜ், நிர்மல்குமார், ராஜ்மோகன், வெங்கட், யார் வேணா வச்சுக்க. ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 8-10 பேர் வந்து சிஎம் நேரடி அக்சஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது திரு விஜய் ரீச் பண்ணாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா விஜயோடைய உத்தரவு இல்லாம அவங்க பார்க்க புரிஞ்சுக்க. வேற யாரோ ஒரு நலம் விரும்பி சொன்னார் புரிஞ்சுக்க. இப்ப நான் வந்து 4 கட்சியில பேசக்கூடிய ஒரு ஆள். அப்ப நான் பேசினேன்னா நான் பேசுனதை வந்து ஒரு ஆள் பேசுனதை வச்சுக்க முடியாது. அப்ப யார் பேசுனாங்கிறத திரு நயனானந்தன் சொன்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். மத்திய பிஜேபி அவங்களுடைய ஹைகமாண்ட் இதுல வந்து என்ன மாதிரி நகர்வுகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் டாக்ஸ் வருது, திரு நயினார் ஓப்பனா வாய்ஸ் அவுட் பண்றாரு அப்படின்னா அவருக்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருப்பாங்க, இது மேல பேசலாம் பிரச்சனை இல்லைன்னு. அப்படின்னா பிஜேபி எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுது, டிவிகே கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுது? ரொம்ப தெளிவா அவங்க வந்து திரு அண்ணாமலை வெளியேறின உடனே டெல்லியில அவங்க வந்து கோர் கமிட்டி மீட்டிங் வச்சாங்க. அப்ப அவங்க கொடுத்த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் அண்ணாமலை, ஃபோக்கஸ் ஆன் டிவிகே. திரு சந்தோஷ் அவர்கள் சொன்னது வந்து டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியை எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே 5 வருஷம் ஆச்சு. அவங்களுடைய பேட்டர்ன் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஹவு தே ஒர்க், அவங்க வாட் இஸ் தேர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதுக்கப்புறம் தான் வி வர் ஏபிள் டு ஹேண்டில் தம். அப்போ அது போல நீங்க டிவிக்கு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க அண்ட் அப்போஸ் பண்ணுங்க. அதை நீங்க பண்ணீங்கன்னா நமக்கு ஃபோக்கஸ்டா இருக்கும். நமக்கு இந்த பக்கம் ஸோ தாவேக்காவுடைய ஆட்சி இருக்கக்கூடாது, நம்முடைய ஆட்சி தான். அது எந்த கட்சி அப்படி தான் நினைக்கும், திமுக நினைக்கும், அதிமுக நினைக்கும், எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ திமுக அதிமுக சேர தயாரா இருந்தாங்கன்னு எந்த கணக்குல, திருமாவளவன் பேச்சு என்கரேஜ் பண்ணாருன்னு எந்த கணக்குல, எல்லாருமே வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தா நல்லதுங்கிறது. அப்போ பிஜேபி நினைக்கும் நம்ம ஆட்சிக்கு வந்தா நல்லது தான் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம வந்து ஏடிஎம்கேவோட அவங்க கூட்டணி தொடர்ந்து போய் என்ன பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும், ஏடிஎம்கேவே கபலீகரம் பண்ணது இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க விமர்சனமா. இயல்பு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், எந்த கட்சியுமே தன்னுடைய ஆட்சி வரதான் விரும்புன்னு பார்க்கணும். அந்த வகையில இவங்க தாவே ஆட்சியை விரும்புறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆஸ் எ பார்ட்டி, ஆஸ் எ கவர்மெண்ட் என்டையர் டிஃபரண்ட் ரூல். அந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். வெஸ்ட் பெங்கால் உட்பட பல இடங்கள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜக தலைவராக பிரச்சாரம் பண்ணும்போது ரைட்டவே அடிச்சார், லெப்ட் ரைட் ஒன்னு விடாம அடிச்சு பயங்கரமா ஆனார் வந்து. ஆனா ஒரு பிரதமரா வந்துரும்போது சப்கா சாத் சப்கா விகாஸ், அந்த இடத்துல ஒரு வேற. அப்ப இந்த டியூவல் ரோலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப பாஜக தாவேக்காவுடைய ஆட்சி தொடர்வதை, நிலைப்பதை, நல்ல பேர் வாங்குவதை விரும்பாது. அதை வந்து எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணுன்னு பார்க்கும். அதுல வந்து குழப்பம் இல்லை. ஆனா தமிழ்நாடு அரசு நிலைத்திருப்பதை மத்திய அரசு விரும்பும். அதுல செகண்ட் தாட் கிடையாது. அப்ப பாஜகவுடைய நிலைப்பாடு ஆஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி டு அப்போஸ் டிவிகே தான்.